خير الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما هذه الحياة الدنيا إلا لهو ولعب وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم ما لي وللدنيا ما مثلي ومثل الدنيا إلا كراكب صار في يوم صائف استظل تحت شجرة ثم راح وتركها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறான். எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து மறுமையுடைய வாழ்க்கையை தயாரிப்பு செய்கிறதுக்கு அனுப்பியிருக்கின்றான். உலகத்தில் யாரும் வாழ்கிறதுக்காண்டி வரல. உலகத்துக்கு வந்தது ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்கிறதுக்காண்டித்தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா வாழ்க்கை என்றே அல்லாஹ் சொல்லலை. இது வாழ்வுண்டு அல்லாஹ் சொல்லலை. வாழக்கூடிய இடம்னு கூட அல்லாஹ் சொல்லலை. வமா ஹாதில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுன் வலைப். படைத்தவனே சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்குது, இது வீண் விளையாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. லஹுன்னு சொன்னால் கேலி கூத்து, லைப்னா விளையாட்டுக்கள். அது எந்த விதத்தில் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது, இது ஒரு நிலையான வாழ்க்கை கிடையாது. இதில் வெற்றி அடைஞ்சிட்டா ஒரு நிரந்தரமான வெற்றியாளர், தோல்வி அடைஞ்சிட்டா நிரந்தரமான தோல்வியாளர் என்பது கிடையாது. ஒரு மனிதர் பிறந்தத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாழும் காலம் முழுவதும் நோயோட கஷ்டத்தில் சிரமத்திலே வாழ்ந்துட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு இஸ்லாத்துடைய ஈமானுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அவர் நஷ்டவாளி அல்ல. அதே நேரத்தில் இன்னொரு மனிதர் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தில், களியாட்டங்களில், சுகத்தில், ஆடம்பரத்தில் வாழ்க்கையை கழிக்கின்றார். ஆனால் அவருக்கு தீனுடைய பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னால் அவர் நஷ்டவாளி. இங்குள்ள வாலிபம் நிரந்தரம் கிடையாது, வயோதிபம் நிரந்தரம் அல்ல, அது மௌத்தோட முடிஞ்சு போயிடும். இதே மாதிரி செல்வம், ஏழ்மை, நோய், சுகம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. சகோதர பெரியார்களே, இந்த வாழ்க்கையை பற்றி இது ஒரு விளையாட்டு மாதிரி. உதாரணமாக நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது சிறு பிராயத்தில் குஞ்சோடு விளையாடுவாங்க. எங்கள் ஊரில் குஞ்சோடுன்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பிள்ளை சொல்லி நான் வாப்பாண்டு, இன்னொரு பிள்ளை சொல்லி நான் உம்மாண்டு, இன்னொரு கொஞ்சம் பிள்ளைகள் சொல்லுவாங்க நாங்கள் பிள்ளைகள். ஒரு பிள்ளை சொன்னால் டாக்டர்னு உட்காந்து கொள்ளும், அதுகிட்ட நோயாளிகள்னு கொஞ்சம் பிள்ளைகள் போவாங்க. இன்னொரு பிள்ளை சொன்னால் டீச்சர்னு சொல்லி உட்கார்ந்து கொள்வாங்க. கோப்பி இலைகள் அல்லது கொக்கோ இலைகள் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போவாங்க பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொல்லி கொண்டு. இதே மாதிரி அரைச்சி கடை வச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த வாழைப்பூல் இருக்கக்கூடிய அந்த கவர்களை கலட்டி வச்சு கொண்டு. உம்மான்னு சொல்லக்கூடிய புள்ள என்ன செய்வாங்க, ஒரு சரட்டில் மண்ணை போட்டு சோறாக்கி கொண்டிருப்பா. கல்யாணங்கள் கூட நடக்கும், அதில் கல்யாணம் நடக்கும். இன்னொரு பிள்ளை நான் பஸ்ஸை கொண்டாந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு கம்பில் கயிற்றை கட்டி கொண்டு வருவா. அதெல்லாம் பின்னால் ஏறிக்கொள்வாங்க. எல்லாம் நடக்கும். அந்த விளையாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீரியஸாக விளையாடுவாங்க. எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க. உம்மாவாக இருப்பா, வாப்பாவாக, பிள்ளைகளாக, திருமணம், நோய், கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதோ அவங்க உண்மையான தாய் தந்தையர் எப்போ கூப்பிடுறாங்களோ, பிள்ளைகளே விளையாடினது போதும் வாங்கண்டு அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாங்க. உம்மா சொல்ல மாட்டார், சோறு அடுப்பில் இருக்குது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொல்ல மாட்டார். அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க. வாப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்களே பார்க்குன்னு சொல்லி கொண்டிருக்க மாட்டார், விட்டுட்டு ஓடிடுவார். டாக்டர் பேஷண்டெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நான் இன்னும் விளையாடிட்டு வார்னு சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி டீச்சர்ஸ் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. எல்லாரும் யார் யார் எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் சகோதரரை கேலி கூத்துனால இது மாதிரி தங்களோட உலக வாழ்க்கை. இன்றைக்கி நான் பாப்பா, உம்மா, மகன், சகோதரன், டாக்டர், இன்ஜினியர், இது மாதிரி மதரசா, ஹதரத், உஸ்தாத் என்று போய்கொண்டிருக்கிறோம். எப்பெல்லாவுடைய அழைப்பு வருதோ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். விளையாடினது போதும் வாங்கன்னு கூப்பிட்டா போயிடுவோம். அல்லாஹ் இன்ஃப்ராதியாக தனிப்பட்ட முறையில் அழைப்பான், உமூமியாக இஜ்திமாயாக கூட்டாக அழைப்பான். அது கூட்டாக வந்தாக்கி பிற அனர்த்தம். சுனாமின்னு வருது, ஒரே அடியாக போகிறாங்க.
ஆயிரக்கணக்கில் போகிறாங்க. பூமி அதிர்ச்சி, நிறைய மக்கள் அழிகிறாங்க. கொலரா போன்ற நோய்கள் எல்லாம் உண்டாக்குறான். ஒரு சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூட மௌத்தாகுவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் மௌத்தாகுவாங்க. இது மாதிரி யுத்தங்கள் ஏற்படுது, நிறைய மக்கள் கொலை செய்யப்படுறாங்க, பொம்பு அடிக்குது, நிறைய மக்கள். இவங்களாம் ஒரேடி அழைக்கப்படுறாங்க, ஒரு கூட்டம் போகிறாங்க, சிலவங்க தனித்தனியே போகிறாங்க. ஆனால் போய் ஆகணும். யாரும் நான் வரமாட்டேன் என்று சொல்லலாதே, என்னை பிற்படுத்தின கேட்டாலும் பிற்படுத்தப்பட மாட்டாது. அஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். மௌத் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது, முற்படுத்தப்பட மாட்டாது, போய் ஆகணும். எந்த காரணம் சொல்லி தப்ப முடியாது. அதனால் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாடுத்தான். ஏன் எது நிலை கிடையாது. இப்படி அந்த பிள்ளைகளுடைய விளையாட்டில் வாப்பா நிரந்தரமான வாப்பா கிடையாது, பிள்ளைகள் நிரந்தர பிள்ளைகள் கிடையாது. டாக்டர் இன்ஜினியர் யார் நிரந்தரம் இல்லை, கொஞ்ச நேரத்துக்குத்தான். ஒரு ஒரு மூவி மாதிரி அல்ல ஒரு ட்ராமா மாதிரி. ட்ராமாவில் பாருங்கள், ஹீரோவாக இருக்கிறவர் ஆரம்பத்தில் நிறைய அடி வாங்குவார், கடைசிக்கு அவர் பெரியவர் ஆகிடுவார். ஆரம்பத்தில் அடி வாங்கி கொண்டு இருந்ததுனால அவர் கேவலம் அடையிறதில்லை, எல்லாருக்கும் தெரியும், பிறகு பெருசாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். இதே மாதிரி வில்லர்கள் ஆரம்பத்தில் அடிக்கிறது பிடிக்கிறது எல்லா நியாயம் செய்வாங்க. இனி படம் பார்த்து ஆக்களுக்கு தெரியும் இவர் கடைசியில் நஷ்டம் அடைஞ்சிடுவார். இவர் ஜெயிலுக்கு போவார் அல்லது திரும்பி எல்லாத்தையும் கொடுத்ததை வாங்குவார். இதே தான் சகோதர உலக வாழ்க்கை. இங்கே ஹீரோவாக இருக்கிறவங்க மறுமையில் ஜீரோவாகிடுவாங்க. இங்கே ஆரம்பத்தில் ஏழைகளாக ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் மறுமையில் அவங்க சொர்க்கத்துடைய தலைவர்களாக மாறுவாங்க. நல்ல அமல் செஞ்சிருந்தா, ஈமான் நம்மளோடு வாழ்ந்திருந்தா, அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு மறுமையுடைய விளைநிலமாக இருக்கும். அங்கே மறுமையில் வெற்றி அடைவாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் ஏமாந்துட்டோன்னு சொன்னால் மறுமையில் தோல்வி அடைஞ்சிடுவோம். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. வைன்னத்தார் அல்லாஹிரா லஹியல் ஹயவான். அல்லாஹ் சொல்ல மறுமை இருக்குதே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. லவ்கான் யாலமூன். ஏன் இந்த மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறாங்க? இதை விளங்கினா நன்றாக இருக்குமே. இதை சரியாக விளங்கி கொண்டாங்கன்னா ரூட் சரியாயிடுமே. இன்றைக்கு யார் உலகத்தை பார்த்து ஏன் மாறுறாங்களோ அவங்க தான் மறுமையை மறந்துடுறாங்க. உலகத்துடைய அடிப்படை என்னான்னு தெரியாமல் போகிறாங்களோ அவங்க தான் இதில் மூழ்கிடுறாங்க. மறுமையை விளங்கினவங்க உலக வாழ்க்கையை ஒரு சாதனமாக பயன்படுத்துவாங்க. உலகத்துடைய விஷயங்களை ஈடுபடுறதெல்லாம் தடுக்கல, வியாபாரம் செய்கிறது தடுக்கல, சம்பாதிக்கிறது தடுக்கல. ஆனால் மறுமையை மறந்துடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மறுமையுடைய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். சொல்லுவாங்க, ஒரு ஷிப் ஒன்று போகிற நாளைக்கு கடல் தண்ணி தேவை. கடல் அல்ல தண்ணி இல்லாமல் ஷிப் போகாது. உலகத்தில் மனிதன் வாழ்றன்னு சொன்னால் உலகத்துடைய அஸ்பாபுகள் தேவைதான். ஆனால் இந்த உலகம், இந்த அஸ்பாபுகள் உள்ளத்துக்கு வெளியே இருக்கணும். உள்ளத்தில் நுழைஞ்சிடக்கூடாது. உள்ளத்தில் நுழைஞ்சிட்டுண்டா எப்படி தண்ணீர் ஷிப்புக்குள்ளே வந்தால் ஷிப்பை மூழ்கடிச்சிடுமோ, இதே மாதிரி இவரை மூழ்கடிச்சிடும். இவருக்கு நஷ்டம், இவரோட கூட இருக்கிறவங்களுக்கு நஷ்டம். எப்படி ஷிப்புக்கு நஷ்டம், ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம். துனியாதாரிகளோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா நாங்கள் மறுமையை மறந்துடுவோம். அப்படி நிலம் உண்டாகிடும். உள்ளத்தில் துனியா நிறைஞ்சிட்டு எங்கே போனால் தான் பேசுவார், மையத்தூட்டில் தான் பேசுவார், கல்யாண வீட்லேயும் அதான், பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாலும் அவருடைய வாயில் இந்த துனியாவை பற்றி தான் வரும். அவருக்கு ஏன் உள்ளத்தில் நரம்பு இருக்கு. தொழுகையில் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்கிறாரு, ஆனால் இவருடைய உள்ளத்தில் துனியாவை ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை தடவை அல்லாஹ் ஞாபகப்படுது. பாங்கில் 6 தடவை, இகாமத்தில் சொல்லப்படுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் கத் காமத்து ஸலா. அல்லாஹு அக்பர் என்று 10 தடவைக்கு மேலே தொழுகையிலையும் பாங்கிலையும் இகாமத்தில் சொல்லப்படுது. தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்திலும் எத்தனை தடவை நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ் மிக பெரியவன்டா, மற்றெல்லாம் சிறுசி. அல்லாஹுக்கு முன்னாடி மற்ற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எவ்வளோ பெரியவன்டா, அவனுடைய பெருமைக்கு முடிவே கிடையாது, அவனுடைய உயர்வுக்கு எல்லை கிடையாது. மஹ்லூக்குகள் எவ்வளோ சிறியது, எவ்வளோ அற்பமான, அது அற்பத்துக்கு எல்லை கிடையாது. துனியா எந்த அற்பமானதாக்கி எல்லையே கிடையாது. துனியாண்டாலே தாழ்ந்ததுன்னா அரபியில் பேர். எங்கட பார்வையில் பெருமதியாக தெரியுது. உதாரணமாக சொல்ல போனால், இப்போ ஒரு நாய் இருக்குது, நாய்க்கு எலும்பு பெருமதி தான், அதுக்கான சண்டையை பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு அது பெருமதி இல்லை. ஏன் எங்களுக்கு தெரியும், எலும்பு எங்களுக்கு ஒன்று செய்யலாது.
அது மாதிரி துனியா எங்களுக்கு பெருமதி தான், நாங்கள் சண்டை பிடிச்சிக்குவோம், அதுக்காண்டி போட்டி போடுவோம். தொழுகை வீணாக்குற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜும்மா கூட விடக்கூடியவங்க இருக்கிறாங்க, துனியாவுக்காக வேண்டி, உலக காரியங்களுக்காக வேண்டி. உறவுகளை துண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏன் தந்தையை கூட கொலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். ஏன் உலகத்தில் நேசம் வந்துட்டா ஹப்பு துனியா ராசு குல்லி ஹத்தியா, உலகத்தில் நேசம் எல்லா பாவத்துக்கும் தலைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பு கஷையுமி வயுசிம்மு, நீ ஒன்றை நேசிக்கிறது உன்னுடைய கண்ணை குருடாக்கும், காதை செவிடாக்கும். அப்படின்னா உன் நல்ல விஷயங்கள் உன்னால் பார்க்க முடியாது, நல்ல விஷயங்களை காதில் கேட்க முடியாது, கேட்டாலும் உனக்கு விளங்காது. உள்ளத்துடைய தன்மை துனியாவால் நிரம்பிட்டுண்டா அவருக்கு மறுமையுடைய சிந்தனை வாரது கஷ்டம். அதனால சகோதர பெரியார்களே, நான் ஒருத்தரை பார்த்து ஒரு பெரிய வீடு கட்டிக்கிறாரு, தொழில் செய்கிறாரு, அவர் துனியாதாரின்னு சொல்லலாது. அவர் அதிலிருந்து கொண்டு தீனுக்கு நேரம் ஒதுக்குறார், அல்லாட பாதையில் போகிறாரு, பள்ளிவாசலுக்கு நேரத்துக்கு தொலை வராரு, அல்லாஹ் திக்ர் செய்கிறார், குர்ஆன் ஓதுறார், அவர் தீன்தாரி. ஒருத்தர் குடிசையில் தான் நிற்கிறாரு, அவருக்கு பள்ளிக்கு வரையலாம், நேரம் ஒதுக்கலாம், அவர் தொழுகிறதுக்கு நேரம் இருக்கிறதில்லை. எந்த நேரம் பார்த்தா இன்றைக்கு கூலி வேலை செய்யணும், இன்றைக்கு சம்பாதிக்கணும். இதனை இவர் துனியாதாரி தான். குடிசையில் இருக்காரு, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, ஃபிக்கர் ஃபுல்லாக துனியா. மாட மாலையில் இருக்கிறார், கவலை மறுமையை பற்றி, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு, தீனுக்கா நேரம் ஒதுக்குறாரு, கஷ்டுகள் செய்கிறாரு, பள்ளியாசல் செழிப்பாக்குறார், இவர் தீன்தாரி. வெளிரங்கத்தை பார்த்து துனியாதாரி தீன்தாரி எல்லாம் உள்ளத்தில் நிலைமை. அதுக்காக நான் சொல்லிடக்கூட என் உள்ளத்தில் மர்மம் தான் இருக்குன்னா செயல்றே வெளியாகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய உள்ளத்தை தான் பார்க்குறான், வெளிரங்கத்தை பற்றி பிரச்சனை. அப்படி அல்ல, உள்ரங்கத்தில் சரியானா வெளிரங்கமும் சரியாகும். வெளிரங்கத்தை சரியாக்குறதோடு உள்ரங்கத்தையும் சரியாக்க வேண்டும். இதான் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் செஞ்சுக்கிறாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உள்ரங்கத்தை சீராக்கு, வெளிரங்கத்தை அதை விட சீரானதாக ஆக்கு, வெளிரங்கத்தை உள்ரங்கத்தோட சிறந்ததாக ஆக்கு. வஜஅல் அலானியத்தி ஹைரம் மின் சரீரத்தி வ சரீரத்தி ஹைரம் மினல் ஊலா, உள்ரங்கத்தை வெளிரங்கத்தை விட சீராக ஆக்குன்னு துவா செஞ்சாங்க. இந்த துவா நாங்கள் செய்யணும். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை. இன்றைக்கி நாங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் நாங்கள் குவாலிட்டியை தான் எதிர்பார்க்குறோம். ஒருத்தர் வீடு கட்டுறார், அவரை குவாலிட்டியாக எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு இன்ஜினியர் தேவை பிளான் போடுறதுக்கு, அதெல்லாம் குவாலிட்டியாக பார்க்குறோம். பாஸ்மாரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுது குவாலிட்டியானவரை பார்க்குறோம். வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதை நல்ல குவாலிட்டியாக பார்க்குறோம். இதே மாதிரி டைல்ஸ், பல்ப், ஃபேன், ஏசி, இதெல்லாம் நாங்கள் இப்போ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எதை எடுக்கிறனாலும் எல்லாத்துலையும் குவாலிட்டியாக பார்க்குறோம். ஏன் நல்லா இருக்கணும். ஒரு ஜுப்பா தைக்கிறண்டா கூட, ஒரு ஷர்ட்டாக இருந்தால் கூட அதை நாங்கள் என்ன செய்யறோம், துணியை நல்லதாக பார்க்குறோம், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், பட்டன் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், டைலர் குவாலிட்டியானவராக இருக்கணும், அதில் பாவிக்கிற நூல்கள் குவாலிட்டியாக இருக்கணும். எல்லாத்துலேயும் குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். ஆனால் எங்களோட தொழுகை அதனுடைய குவாலிட்டியை பார்த்தால், எங்களுடைய ஈமானுடைய குவாலிட்டி என்ன, எங்களோட அமல்களுடைய குவாலிட்டி என்ன என்று பார்த்தா எல்லாம் பாதுகாக்கணும் எப்படின்னே சொல்ல முடியாது. எந்த குவாலிட்டியும் கிடையாது. அதை பற்றி எங்களுக்கு ஃபிக்கரே இல்லை. வீட்டை குவாலிட்டியாக வைக்க பார்க்குறோம், உடுப்பை குவாலிட்டியாக இருக்கணும், வாகனம் அதே கண்டிஷன்களை கேட்குறோம், ஆப்ஷன்களை கேட்குறோம், எப்படியெல்லாம் இருக்குன்னு விசாரிக்கிறோம். லோக்கல்னு எடுக்கிறோம் இல்லை, குவாலிட்டியாக இருக்கணும். தொழுகை சூரா ஃபாத்தியா எப்படின்னு தெரியாது, அத்தஹியாத் என்ன ஓதுறன்னு தெரியாது, ருக்கூல யாருடைய சிந்தனை, சுஜூதில் யாருடைய சிந்தனை, அது எந்த குவாலிட்டியை பற்றி ஃபிக்கர் இல்லை. தீன் மட்டம், சொர்க்கம் குவாலிட்டியாக கிடைக்கணும், உலக வாழ்க்கை குவாலிட்டியாக நடக்காத சகோதரனே. கமா ததீனு துதானு, நீ எப்படி வழி எந்த வழியில் போகிறாயோ அந்த மாதிரி தனக்கு கூலி கொடுக்கப்படும், என்ன செய்கிறாய்க்கு தான் பகரம் கொடுக்கப்படும். ஆனால் குவாலிட்டியாக்கத்தான் முயற்சி. இன்றைக்கி தாவத்துடைய உழைப்பு இருக்குது. இன்றைக்கி பள்ளிவாசல் செழிப்பாக்க தாமீர் மஸ்ஜிதுன்னு நேரம் கொடுக்குறது, 2.5 மணித்தியாலம் மஷூரா ஜமாத்தில் போகிறது, யாரையும் திருத்த வரல, அவராக திருத்தி கொள்ளத்தான். எங்களோட ஈமான குவாலிட்டியாக்கணும், எங்களோட அமல்களில் குவாலிட்டி வரணும், எங்களோட யக்கீனில் சீர்திருத்தம் உண்டாகணும், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வரணும். குவாலிட்டியான ஈமான், பலகீனமான ஈமான் எல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை, உறுதியான ஈமான் எல்லாம் எதிர்பார்க்குறான். இன்றைக்கி எங்களோட ஈமானுடைய ஹாலத் என்ன? நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஈமான் குவாலிட்டி தான், அல்லாஹ்வுக்கு தந்துரு எங்களுடைய ஈமான் நிலைமை.
ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. படிப்பினைக்காக வேண்டி அரபு நாடு மிஸ்ரில் நடந்ததாக, அரபு நாட்டில் நடந்ததாக. ஒரு காப்பட் செய்கிறவர் இருந்தார். இப்போ பாகிஸ்தான்லேயும் இருக்கிறாங்க, காப்பட் செய்வாங்க, செஞ்சு கொண்டு விற்று விற்பாங்க. இப்போ தான் மெஷின்கள் பயன்படுத்தப்படுறது. முந்தி கையால் நெய்வாங்க, வீட்டில் செய்யப்படும். அப்போ ஒருத்தர் முயற்சி செஞ்சு ஒரு 5-6 மாதம் செலவழித்து நல்ல குவாலிட்டியாக உயர்ந்த ஒரு காப்பட் ஒன்று தயாரித்தார். அவரு நம்பினார் அந்த காலத்தில் ஒரு 500 திர்ஹமுக்கு விற்கலும், பெரிய விலை. முழு முயற்சியும் முழு கவனத்தையும் குறித்து தயாரித்தார். தயாரித்து கடையில், பஜாரில் முக்கியமான பெரிய ஒரு கடையில் கொண்டு விற்ற கொடுக்குறாரு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு 500 திர்ஹம் தாங்கண்டு. அவரை பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், இது 500 திர்ஹம் பெறுமதி இல்லை. ஏன்? இதில் இன்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி அதில் எக்ஸ்பர்ட்டானார் அவர், அனுபவசாலி, அதில் முன்னேற்றம் அடைஞ்சவர். அதனால் அவர் சொன்னார், இதில் இத்தனை குறைகள் இருக்குன்னு சொன்னார். இவர் அழத் தொடங்கிட்டார். கொஞ்சம் வயசாலி. அவர் சொன்னார், எதுக்கு பெரியவர் அழுவுறீங்க? அழாதீங்க, 500 திர்ஹம் தானே தாரேன், அழாதீங்க. அவர் சொன்னார், நான் இது 500 திர்ஹம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லினால் அல்ல, நான் அழுவுறது இருக்கின்றால் நான் இவ்வளோ நாள் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட முயற்சி செஞ்சு நஞ்சன் எதுக்கு நல்லா விளையாண்டு போகும், குவாலிட்டியாக இருக்கணும், முழு கவனத்தோடு தயாரித்தேன். என்னை விட நீங்கள் எக்ஸ்பர்ட், இதில் அனுபவம் உள்ளவர், இதில் விளக்கம் உள்ளவர். நான் நினச்ச இதில் எந்த குறையும் கிடையாதுண்டு. இன்றைக்கு நீங்கள் இத்தனை குறைகள் இதில் சுட்டி காட்டுறீங்க. இதே மாதிரி நான் இப்போ மறுமைக்காண்டு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், திக்ர் செய்கிறேன், ஈமான் அடைஞ்சிக்கிறேன், மற்ற நல்லவர்கள் நோன்பு பிடிக்கிறதெல்லாம். இதில் எந்த குறையும் இல்லை நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு வந்து அல்லாஹு தஆலாவுடைய அமல்களை குறைகள் எல்லாம் சுட்டி காட்டினான்னு சொன்னால் நான் எங்கே போகிறது? என் நிலம் என்னவாகும்? நான் நினைக்கிறேன் குறை இல்லைண்டே. சகோதரர் பெரிய அந்தந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் விளங்கும். எங்களோட இருமல் எங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அவர் செக் பண்ணி சொல்ல அவங்க டிபின்னு சொல்லுவார். எங்களுக்குள்ள 1000 நோய்கள் இருக்கும். அது வீட்டிலேருந்து அறிய முடியாது. அதுக்குத்தான் நல்லாட பாதையில் வெளியாகிற அந்த சூழலில் போகிறது. எங்களுடைய உள்ரங்கம் வெளிரங்கத்தில் நிறைய தவறுகள், குறைகள் இருக்கும். எங்களுடைய ஈமானில் குறை இருக்கும். பா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மவாயிஸில் எழுதுகிறாங்க. பா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க தாஜுல் அவுலியாக்களுடைய கிரீடம் என்று பெயர் பெற்றவங்க. இப்படி ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பஸரி, அல்லாமா ஷிப்லி, இவங்களை விட உயர்ந்த ஒரு பெரிய மனிதர், பெரிய இறைநேசர். இவங்களோட கையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பெரும் பெரும் பாவிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் இவங்களோட கையில் தௌபா செஞ்சவங்க. பெரிய இறைநேசர், ரொம்ப பிரபலியமானவங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி சமகாலத்துடைய இன்னொரு நல்லடியாருடைய கனவுல அவங்க தெரிஞ்சாங்க. கனவுல இவர் அவர்கிட்ட கேட்குறார், ஹதரத், அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான்? அப்படின்னா உங்களுக்கு மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு நிலம் என்ன நடந்துச்சு, எப்படி விசாரணை, எப்படி நடந்துன்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், அல்லாஹு தஆலா நெலுப்பி பொதுவாக இதான் மன் மாத்த ஃபக்கத் காமத் கியாமத்துஹு, யார் மௌத்தாகிறாரோ அவருடைய சின்ன கியாமத்தை ஆரம்பிச்சிடும். அவரோட சின்ன சின்ன விசாரணைகள் நடக்கும். சொர்க்க நரகம் போகிறது பின்னாடி தான். ஆனால் விசாரணை ஒன்று இருக்குது. அது பிறகு பெரிய விசாரணை மஹ்ஷருடைய மைதானத்தில் நடக்கும். கபூரில் விசாரணை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு விசாரணை இருக்குது. இப்போ அல்லாஹ் என்னட்டு விசாரித்தான், பா யஸீத், நீங்கள் எங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பெரிய இறைநேசர். அப்போ இவங்க பார்த்தாங்க, அல்லாஹ் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு கேட்குறான். அப்போ சுத்தமாக இருக்கணும், இஹ்லாஸ், அழகாக செய்யப்பட்ட அமலாக வேற இருக்கணும். ஒரு பெரிய அரசன் எங்களை கூப்பிடுறாரு, நாங்கள் அவர் மஜ்லிஸுக்கு போகிறோம், அவர் சந்திக்க. நீங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபா நோட்டை தூக்கியா கொடுப்போம், 100 ரூபாயை கொடுப்போம். அவர்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிறதே பெருமதியான ஒன்றை பார்த்து தான் கொடுக்க பார்ப்போம். எவ்வளோ பெருமதி அதைத்தான் கொடுக்க பார்ப்போம். ஏன்? அரசன் கேட்குறார். அரசனுக்கெல்லாம் அரசன், முழு அகிலத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் கேட்குறான், எங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ இவர் பார்த்தாரு, என்னுடைய தொழுகை, நான் இரவெல்லாம் நின்று வணங்கியிருக்கிறேன், சுன்னத்துகளை ஃபர்துகளை விடாமல் பேணுதலாக தொழுது இருக்கிறேன், தொழுகை அழகாக ஆக்கியிருக்கிறேன். இந்த தொழுகையில் முன்வைப்போமான்னு யோசித்தேன். அப்போ எனக்கே என்னுடைய தொழுகையில் குறைகள் தெரிஞ்சது.
முன்ன பின்ன விளங்கிச்சது. அதனால் எனக்கு தொழுகையை முன்வைக்க மனசு விரும்பலை. ஏன்னா குவாலிட்டியாக இருக்கணும் என்று சொல்லி நான் அதை வைக்கலை. சரி, குர்ஆனுடைய திலாவத் நிறைய குர்ஆன்களை அவங்க ஓதி முடிச்சிருந்தாங்க. 3 நாளைக்கு ஒருக்க, 7 நாளைக்கு ஒருக்க, ஒரு மாதத்துக்கு ஒருக்க குர்ஆன்களை முடிக்கிறவங்க. சரி, இந்த குர்ஆன்களை முன்வைப்போமாண்டி பார்த்தா திலாவத்தில் எனக்கு குறைபாடு தெரிஞ்சது. ஆனால் நான் அதை முன்வைக்க விரும்பலை. சரி, திக்கர்கள் ஒவ்வொரு நாள் ஆயிரக்கணக்கில் திக்கர் செய்யக்கூடியவங்க, இந்த திக்கரை முன்வைப்போமான்னு யோசித்தா அதுலேயும் எனக்கு குறை தெரிஞ்சது. இதே மாதிரி என்னுடைய நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய முறைப்படி அவங்க நோன்பு பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. சரி, அந்த நோன்புகளை முன்வைப்போமான்னு கேட்டால் அதுலேயும் குறை தெரிஞ்சது. இதே மாதிரி ஹஜ் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, நடந்தே ஹஜ் நிறைய செஞ்சவங்க, உம்ரா நிறைய செஞ்சவங்க, இதை முன்வைப்போன்னு பார்த்தா அது கூட அவருக்கு குறை தெரிஞ்சது. இப்படி ஒவ்வொரு அமலாக எடுத்து பார்க்குறாரு. ஜக்காத்தில், சதக்கால, மற்ற அமல்கள் எல்லாம் குறை தெரியுது. இப்போ எங்கள்கிட்ட கேட்டால் உங்களோட தொழுகை 100க்கு 100 சரியான்னு கேட்டால் நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கே தெரியும், எங்களோட நோன்பு எங்களுக்கு தெரியும், எங்களோட ஹஜ் எங்களுக்கு தெரியும், எங்களை எதை கேட்டால் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லுவோம். உண்மைதான், அல்லாஹ்வுக்கு முன்னாடி மறைக்கவும் முடியாது. அப்போ இவங்க யோசித்தாங்க, சரி ஈமான் இருக்கே, தௌஹீத் ஏகத்துவம், தௌஹீத் இருக்கு, அல்லாஹ் ஒருவன் நம்பிக்கை, இதில் எந்த குறையும் இல்லை, சரி இதை முன்வைப்போம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, யாரா தௌஹீதை கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. உன்னுடைய ஏகத்துவம், உன்னை மீது உறுதியான யகீன், ஈமான், அதை கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா கேட்டான், அமா தذ்குரு லைலத்தல் லபன், உனக்கு அந்த பால் குடிச்ச இரவு ஞாபகம் இல்லையான்னு அல்லாஹ் கேட்டான். அப்போ இவங்க கனவுலே சொல்கிறாங்க, அந்த இரவு என்னன்னு சொன்னால், ஒரு நாள் இரவு நான் பால் குடித்தேன், பால் குடிச்சிட்டு தூங்கினால் எனக்கு வயிற்றில் வலி வந்துட்டுது, வயிறு அப்செட் ஆகிட்டு. இப்போ என்னுடைய சிந்தனையில் வந்தது, ஒன்றுக்கு ஊசலாட்டம் அப்படியே வந்துட்டு போகிறது, இன்னொன்று உறுதியான எண்ணம். ஊசலாட்டத்துக்கு எல்லாம் குற்றம் பிடிக்கிறதில்ல, உறுதியான எண்ணம் வாரது, முசம்மமான இந்த உறுதியான சிந்தனை, அது எல்லாம் குற்றம் பிடிப்பான். அப்போ என்னுடைய உறுதியான சிந்தனை என்ன வந்துச்சு, இந்த பால் குடிச்சதுனால தான் இந்த வயிறு அப்செட் ஆச்சு, பால் ரனத்தையும் அப்செட், பாலத்தையும் கெட்டிக்கும் என்று நினைச்சேன். இப்போ அல்லாஹ் கேட்டான், இதான் உங்களோட தௌஹீத், வயிற்று வெளியே தந்தது பாலா நாங்களா? நாங்களா பால் உங்களுக்கு வயிற்று வெளியே தந்தோம், பால் உண்டாக்கிச்சுதான். பால் உண்டாக்கினு வந்து அது தௌஹீத் அல்ல, அது ஷிர்க். பாலால் வயிற்று வெளிவாருன்னு சொல்லுவோமே, ஷிர்க் அது. அப்போ நோய் அல்லாவுடைய புறத்திலிருந்து நீங்கள் சொல்றீங்க பாலால், இதான் நீங்கள் கொண்டு தௌஹீதுண்டு. அப்போ இவங்க நினச்சாங்க, நான் இன்றைக்கு அழிஞ்சிட்டேன், எதில் எனக்கு குறை இல்லை நான் நினச்சேனோ அதில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது மற்ற அமல்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா சொன்னா, பா யஸீத், உங்கள்கிட்ட ஒரு அமல் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு நாங்கள் உங்களை மன்னிக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், ஒரு இரவு பயங்கரமான குளிரான இரவில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க. தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூனை குட்டி ஒன்று ரூமுக்குள்ளே வெளியில் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தது. அது நடுங்கி கத்தி கொண்டிருந்துச்சு இந்த கஷ்டத்தில். உங்களோட தூக்கம் விழிச்ச உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த பூனைக்குட்டி எடுத்து உங்களோட பிளாங்கெட் அந்த உங்களோட போர்வையில் அதை அப்படியே போத்தினீங்க. அதனால் அந்த பூனைக்குட்டிக்கு ஆறுதல் கிடைச்சது. அது துவா செஞ்சது, யா அல்லாஹ், எனக்கு எவ்வாறு இவர் என்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை அளித்தாரோ, இதே மாதிரி இவருடைய துனியா ஆகிராவுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்து நீ இவருக்கு ஆறுதல் அளிப்பாயாக, நிவாரணை அளிப்பாயாக துவா செஞ்சது. அதை வச்சு நாங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கு இது மட்டுமல்ல, இமாம் புகாருடைய சம்பவம், இமாம் கஸாலுடைய சம்பவம், பெரும்பெரும் இறைநேசருடைய சம்பவங்கள், சின்ன சின்ன உயிரினங்களுக்கு இறக்கம் காட்டினதுனால புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, விபச்சார பெண் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹு தஆலா மன்னிச்சான். ஒரு வணக்கசாலி பெண் ஒரு பூனையை கட்டி வச்சு உணவு கொடுக்காததுனால செத்து போச்சு, இவள் நரகத்துக்கு அனுப்பப்பட்டாள். உயிரினங்களுக்கு இறக்கம் காட்டினீங்க, ஒரு சின்ன ஒரு செயல் தான், அதை வச்சு அவங்கள மன்னிச்சிட்டோம். சகோதரர் பிரியா என்ன சொல்ல வரண்டா, எங்களோட அமல்களுடைய குறைகளை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இன்றைக்கு சுத்தமாக நினச்சி கொண்டிருக்கிறோம், எங்களோட ஈமான்ல உறுதி இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த சூழலில் போய் அந்த முயற்சி செய்யும் பொழுது, அந்த மாதிரி மக்களோடு இணைந்து பாடுபடும் பொழுது தான் விளங்குது எங்களோட தொழுகையில் என்ன குறை, எங்களோட ஓதல் என்ன குறை, எங்களோட திக்ரில், எங்களோட ஈமானில், எங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் தெரிய வருது. அப்போ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகுது. அது எங்களோட வியாபாரத்தில் இருந்து கொண்டு, எங்களோட வீட்டில் இருந்து கொண்டு, எங்களோட சூழல்களிலிருந்து விளங்க கஷ்டம். ஏன்னா விளங்கக்கூடிய இடமும் அல்ல, அதுக்கு அந்த சூழலுக்கு போகணும். எல்லா இடத்துலையும் இருந்து படிக்கலாமான்ட்டு படிக்கலாது.
ஒருத்தர் சைக்கிளை தள்ளி கொண்டு போகிறார். ஏன்? காற்று இல்லை, விங்கலுக்கு போகிறேன் காற்றடிக்க. அவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் காற்று இங்கே மடித்து கொள்ளுங்களேண்டி. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, அது டயருக்கு அடிக்கணுமா? அது விங்கலுக்கு தான் போகணும். ஆப்ரேஷன் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி ஈமானுடைய இது ஆப்ரேஷன், ஈமானில் மாற்றத்தை உண்டாக்கணும், ஈமான் உறுதி உண்டாக்குறது. எங்களை தீனில் சீர்திருத்தத்துக்கு அல்லாடைய பாதைகள் பள்ளிவாசலில் வெளியாகி, பள்ளிவாசலில் போய் அல்லாடைய பாதையில் வெளியாகி நாங்கள் முயற்சி செய்யும்போது எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுது, திருத்தங்கள் உண்டாகுது. அதுக்கான முயற்சி தான் இது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் முழுமையாக கலந்துக்கிறது. இது யாரை திருத்தவல்ல, என்ன திருத்த? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்குறது, என்னுடைய ஈமானில் உறுதி உண்டாக்குறதுக்கு, என்னுடைய துனியாவை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி, என்னுடைய வியாபாரத்தில் ஹலால் வந்துடணும், ஹராம் வெளியாகிடணும், கிளியராக இருக்கும். நாங்கள் நினச்சி கொண்டு இப்போ தான் சுத்தமாக இருக்கிறேன்டி. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை முடிச்சுக்கிறேன். எங்கள் அமித்ஷாப், ஹனீஃப் அமித்ஷாப் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு கருவாட்டு வியாபாரி, அவரோட மகள், இன்னொருத்தர் அவருடைய நெருங்கிய கூட்டாளி, அவர் அத்தர் வியாபாரி. கருவாட்டு வியாபாரி தன்னுடைய மகளை அத்தர் வியாபாரியுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தார். இப்போ 22 வயசு பெண். இப்போ கல்யாணம் முடிஞ்சு அத்தர் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்க்கிறார். போயிட்டு ஒரு 10-15 நாள் 20 நாள் இருந்துட்டு வாரா. வீட்டுக்கு வந்தால் மூக்க பொத்தி நிற்கிறா. உம்மா கேட்குற, ஏன் நீ மூக்க பொத்தி நிற்கிறாய்? இல்லை, ஒரே நாத்தமாக இருக்குது. அவர் சொன்ன, நாசமாக போக, நீ இந்த வீட்டிலாம் 20-22 வருஷமாக இருந்தாய், உனக்கு ஒரு நாத்தம் ஈக்கல, இப்போ என்னது நாத்தம்? அவர் சொன்னால் நாத்தம் தான் சொல்லணும். விஷயம் என்னண்டா, கருவாட்டோடே புழங்கினத்தினால் அவருக்கு நாத்தம் வழங்கல்ல. அந்த சூழலிட்டு வெளியாகி அத்தர் உள்ள வீட்டில், அத்தர் மனமுள்ள வீட்டில் போய் இருந்து கொண்டால் இப்போ வந்தால் தான் வழங்கினா இவ்வளோ நாள் நாத்தத்தோட இருந்தேன்னு சொல்லி. இதே மாதிரி சகோதரே பெரியார்களே, இன்றைக்கி துனியாட அசுத்தங்கள் இருக்குது, நாங்கள் மறுக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டது. எங்களுடைய வியாபாரத்தில் அசுத்தங்கள் கலந்திருக்கும், எங்களுடைய ஈமான்ல அசுத்தம் கலந்திருக்கும், எங்களுடைய இபாதாத்தில் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அது எங்களோட சூழலில் விளங்காது. அல்லாஹ்வுடைய பாதையில் 40 நாள் 4 மாதங்கள் வெளியாகி நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது எங்களுடைய அமலுடைய குறைபாடு, எங்களுடைய ஈமானுடைய குறைபாடு, எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்ன பின்ன விஷயங்கள் இது தெரிய வந்து ஒரு திருத்தங்கள் உண்டாகும். அதனால தான் நாங்கள் வெளியாகிட்டு வந்து மஹல்லாலிருந்து கொண்டு உழைப்பு செய்கிறது. எங்களுடைய மஷூரா, தாலீம், 2 மந்தியாலம், ஷிஃப்ட் அமல்கள், இதை எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு. அன்றாடி ஜமாத்தில் போய் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வருவோம். இங்கே வந்து நாங்கள் மஹல்லாவுடைய உழைப்பில் ஈடுபடாட்டி நாங்கள் திரும்ப தூரமாகிடுவோம். இன்றைக்கி நிறைய மக்கள் அப்படி தூரமாகிடுறாங்க. அதை பாதுகாக்கத்தான் பெரிய திட்டத்தோட, பெரிய ஆராய்ச்சியோடு உருவாக்கப்பட்ட உழைப்பு தான் இது. குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இதன் நோக்கம் சஹாபாவுடைய உழைப்பு, சஹாபா அடைஞ்ச இடத்த அடையிற எங்களை முடியாது தான், ஆனால் முயற்சி செய்கிறது. முயற்சி செஞ்சு அல்லாஹ் தஆலா அந்த கவலையில் கொண்டு போய் சேர்ப்பான். அதுக்கு தான் இந்த அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேணுதலாக செய்கிறது. என்ன வேலை இருந்தாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா நிரந்தரமான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு இதை விட்டுட்டு போயிடுவோம். நிரந்தரமான வாழ்க்கை அதுதான். அதனால் ஃபஜ்ரு போட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தாலீமில் உட்காரதை, பிறகு மஷூரா. ஷைத்தான் போடுவான், வீட்டில் வேலை இருக்குது அது இருக்குன்னு போனால் ஒன்றுமே நடக்க தூங்கிடுவோம், அவ்வளோதான். இல்லாட்டி எதாவது செஞ்சுட்டு போயிடுவோம். மிகப்பெரிய ஒரு அமல் எங்களையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு, உம்மத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இன்ஷா நேரம் ஒதுக்கணும். ஃபஜ்ரு பிறகு குர்ஆன் இதை ஓதுவாங்க, தாலீம் இருக்குமா, அப்புறம் மஷூரா, அப்புறம் ஷிஃப்ட் அமல் நடக்கும். கொஞ்சம் போய் 2 பேரை சந்திக்கிறது, கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது. இது மூலம் வாழ்க்கையில் செழிப்புண்டாகும். நாங்கள் பள்ளிவாசலை செழிப்பாக்கினா அல்லாஹ் எங்களோட தொழில்களை, குடும்பத்தை, வீட்டை செழிப்பாக்குவான். பள்ளிவாசல் எனக்கான துவா செய்து ஹதீஸில் வருது, அல்லாஹ் இவர் என்ன செழிப்பாக்கினார், இவர் மாதிரி அவரை செழிப்பாக்கிது. அதுக்கு மாற்றமாக எல்லாம் பாதுகாக்கணும். நாங்கள் பள்ளிவாசல் செழிப்பாக்கல்ல, மஸ்ஜித் துவாங்களுக்கு கிடைக்காது. இந்த அடிப்படையில் அது மாதிரி மஹல்லாவுடைய வேலை, பக்கத்து மஹல்லா, இதே மாதிரி 3 நாள் 40 நாள், இதெல்லாம் லேசான கோர்ஸ், கஷ்டம் அல்ல. சஹாபா முழு ஆயிலும் அர்ப்பணிச்சாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஆக முடியாது. ஆனால் எங்களுக்கு சின்ன சின்ன தியாகங்கள் நாங்கள் செய்யும் பொழுது இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் பெரும் கோடீஸ்வரர்கள், ரொம்ப பிஸியானவங்க. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் 4 மாதம் போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜமாத்துன்னு வந்தாங்க. அவருக்கு மட்டும் 50க்கு மேலே சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர். அவர் வருஷம் 4 மாதம் போகிறாரு. இது கஷ்டமல்ல, மனசுக்கு எடுக்கணும். மறுமை பெருசு, துனியா சிறுசுன்னு வந்துட்டா இந்த சின்ன துனியாவை மறுமைக்கான தியாகம் செய்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இதுதான் பெருசு. மர்ம சிறுசுன்னு வந்தால் ஒரு சின்ன கடையை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாயிக்கும், ஒரு பெட்டி கடை விட்டுட்டு போகிறதும் கஷ்டம்தான். மறுமை பெருசுன்னு வந்துட்டு அந்த சின்ன துனியா எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தால் நல்லாவுடைய மறுமைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது, அல்லாஹ்ட தீன் எனக்கு தேவைன்னு வெளியாகும்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் செழிப்பாக ஆக்குவான். துனியாவுடைய விஷயம் அந்த எங்களுக்கு விளக்கத்தை தருவான். மறுமையுடைய உயர்வு அல்லாஹ் விளக்கத்தை தருவான். இந்த உழைப்பை நாங்கள் சரியாக செய்வோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா?
இதே மாதிரி பெண்கள் ஜமாத் வந்திருக்கிறோம் வேண்டிய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர் நல்ல விதத்தில் உதவியாக இருந்தாங்க, வீட்டுக்காரங்க உதவியாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கபூல் செய்வானாக, மேலான குல நசீபாக்குவானாக. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 2ஆம் வாரமும் பகிரங்கமாக தஷ்கீல் பண்ணுறது இல்லை. பெண்கள் நிறைய பேரும் கொடுத்துருக்குறாங்க. ஆண்கள் நேற்று பேசணும் இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறாங்க 2ஆம் வாரம் பெண்கள் ஜமாத்தில் போகிறதுக்கு. அப்படி போகாத சகோதரர் முயற்சி என்று செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களோட வீடுகளில் தீன் வரணும். பெண்களுக்குள்ள தீன் வந்துட்டால் எங்களுக்கு லேசாகிடும், பிள்ளைகள்கிட்டையும் வரும் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அதுக்கு முயற்சியமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த